இப்ப நடத்துறது ஒரு புக் கொஸ்டின் தான். அத முடிச்சுட்டு இப்ப அது ரிலேட்டடா ஒரு போர்டு கொஸ்டின் இருக்குது. அத நான் நடத்தி விடுறேன். சரிங்களா? இப்ப என்ன குடுத்துருக்காங்க கொஸ்டின் இன்டெக்ரல் π/6 to π/3 dx divided by square root of 1 plus tan x or cot x. tan x வந்து கொஸ்டின் புக் கொஸ்டின், cot x வந்து அவுட் சைட் கொஸ்டின். இது எப்படி போடலாம்? இத வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். இது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். 1 பிளஸ்ங்கிறத விட நம்ம இப்படி எடுத்துக்கணும். 1 பிளஸ் ரூட் tan x எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகே. அப்ப என்னாச்சுன்னா π/6 to π/3 dx divided by 1 plus tan x எப்படி எழுதுறாங்கன்னு tan x trigonometry ஃபார்முலா என்ன sin x by cos x கரெக்டா சீரிஸ் கரெக்ட் அப்ப எழுதுங்க sin x divided by cos x integral π/6 to π/3 dx divided by 1 plus root split up பண்ணுங்க root split up பண்ணா root sin x divided by root cos x கரெக்டா சீரிஸ் கரெக்ட் சார் கரெக்ட் இது எல்சிஎம் எடுறாங்க எல்சிஎம் எடுத்தா மீன்ஸ் என்ன கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இது இங்க மல்டிப்ளை ஆகும் மல்டிப்ளை ஆன பின்னாடி cos x வந்து நியூமரேட்டர் இருக்கும் கரெக்டா என்ன கரெக்ட் சார் அப்ப இன்டெகிரல் π/6 to π/3 dx divided by root cos x plus root sin x எடுத்த பின்னாடி இது டினாமினேட்டரோட டினாமினேட்டர் அதனால root cos x எங்க போகணும் நியூமரேட்டர் போகணும் கரெக்டாப்பா ஆமா சார் சார் எப்படி சார் இன்னொரு காஸ் எப்படி சார் எடுத்தீங்க இதான் எல்சிஎம் என்ன கவர்னு ஓகே ஓகே எல்சிஎம் எழுதி வச்சுக்கோங்க அதனால தான் ஏரோ மார்க் போட்டுக்கிறேன் எல்சிஎம் இந்த டேமுக்கு வந்து ஆட் ஆகும் மல்டிப்ளை ஆகும் சரியா ஓகே சார் ஓகே சரி இதுக்கப்புறம் என்ன பண்றோம் சேம் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி இங்க பாருங்க இது ஏ டு பி ப்ராப்பர்ட்டி ரெண்டும் ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இங்க ஜீரோக்கு பதிலா ஏன்னு இருக்குது அவ்வளவுதான் பின்னு இருக்குது ரெண்டும் வரும் அப்ப என்னாச்சு இங்க என்ன எழுதணும் இன்டெகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் டாக்குன்னு சரிங்களா இங்க ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் அண்ட் பி வேல்யூ பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் அப்ப அப்ளை பண்ணீங்கன்னா I can be written as integral π/6 to π/3 root of cos of π/6 plus π/3 minus x divided by same process root of cos of π/6 plus π/3 minus x plus root of sin of π/6 plus π/3 minus x into dx கரெக்டா என்ன கரெக்ட் சார் சோ அடுத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் I equal to integral π/6 to π/3 root of cos of இந்த π/6 ஓட வேல்யூ என்ன தெரியுமா 30 டிகிரி π/3 ஓட வேல்யூ என்ன தெரியுமா 60 டிகிரி 30 டிகிரி பிளஸ் 60 டிகிரின்னு கேட்டா 90 டிகிரி 90 டிகிரி எப்படி எழுதலாம் π/2 ன்னு எழுதலாம் கரெக்ட்டுங்களா கரெக்ட் சார் கரெக்ட் அப்ப என்னாச்சு ரூட் ஆஃப் காஸ் ஆஃப் π/2 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் காஸ் π/2 மைனஸ் எக்ஸ் சைன் ஆஃப் π/2 மைனஸ் எக்ஸ் கரெக்டா என்ன கரெக்ட் சார் அப்ப I equal to integral π/6 to π/3 உனக்கு அழகா தெரியும் π/2 என்ன ஆகும் cos வந்து sin ஆ மாறும் sin வந்து என்ன மாறும் cos ஆ மாறும் அப்ப இது sin x கரெக்ட்டுங்களா இது cos வந்தனால sin x plus sin வந்தனால அது cos x into dx ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி ஒரு டேம் வச்சிருப்பீங்களா இந்த டேம் வந்து I ன்னு வச்சுக்கிட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கோங்க எது I given that I கிடையாது இது cos sinக்கு மாத்தணும் பாத்தியா cos sinக்கு மாத்தின டேர்ம் வந்து I ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இது கம்ப்ளீட் ஆச்சு பாத்தீங்களா இது இன்னொரு I ன்னு வச்சுக்கோங்க I தான் ரெண்டு I தான் சிம்பிளிஃபை பண்ண ஆகுது அப்ப இந்த ஐயும் இந்த ஐயும் என்ன பண்றீங்க ஆட் பண்றீங்க அப்ப 1 plus 2 சரிடா கண்ணு எது 1 இந்த ரெட் கலர் நோட் பண்ணிக்கிற பாத்தியா இந்த ரெட் கலர் நோட் பண்ணிக்கிற பாத்தியா sin cos மாறுனது இது வந்து 1 சரியாப்பா ஓகே சார் நல்லா பாத்துங்க எந்த பாயிண்ட்ல இருக்கு நல்லா எல்சிஎம் எடுத்து போட்டுருக்கோம்ல அந்த பாயிண்ட்ல இருக்கிற ஈக்குவேஷன் வந்து 1
இப்ப ஃபைனலா கண்டுபிடிச்சு பாத்தியா? ஆ. இது வந்து 2. சரியாப்பா? ஓகே சார். அப்ப சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? I plus I வந்து 2i ஆகும். 2ஓட காமன் லிமிட் பார்த்தீங்கன்னா இதுதான். பை பை 6 to பை பை 3. 2ஓட டினாமினேட்டர் என்னது? சேம். அப்ப ரூட் ஆஃப் sin x பிளஸ் ரூட் ஆஃப் cos x. அப்ப அதனோட நியூமரேட்டர் என்ன? 2 டினாமினேட்டர் சேம். இது வந்து cos x. ரூட் cos x. கரெக்டாப்பா? ரூட் sin x. அழகா சொல்லிட்டு பாத்தியா? அப்ப ரூட் cos x பிளஸ் ரூட் sin x into dx. வெரி குட். சூப்பரா சொல்லிட்டீங்க. இந்த டேர்மும் கட் ஆயிரும். அப்ப 2i equal to integral pi by 6 to pi by 3 dx. அப்ப அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 2i equal to integral dx வந்து x, pi by 6 to pi by 3 ன்னு எழுதிடலாம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார், கரெக்ட். அப்ப 2i equal to என்ன கிடைக்குது? pi by 3 minus pi by 6. இது எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா 6 எல்சிஎம் எடுப்பீங்க. இங்க என்ன கிடைக்கும்? 6னா 2 பை வரணும், இங்க பைன்னு வரணும். கரெக்ட்டுங்களா? அதாவது 60 டிகிரி மைனஸ் 30 டிகிரி வந்து 30 டிகிரி தான். அதுதான் வருது 30 டிகிரி பை பை 6. அப்ப i ஈக்குவல் எவ்வளவு? 2 கிராஸ் மல்டிபிளிக்கும் பை பை 12. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன் டக்குன்னு. கொஞ்சம் முன்னாடி போங்க சார். வந்துட்டு இங்க இது பண்ணுங்க. ஜூம் பண்ணிட்டா? நீ பண்ணிக்கிறியா? ஜூம் பண்ணிடுங்க சார். பண்ணிட்டேன். ஓகேவா? பண்ணு. ஓகே.